வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். நேற்று ஒரு திருமணத்திற்கு விஜய், நடிகை த்ரிஷா 2 பேருமே ஒரே காரில் கல்யாணத்தில் கலந்துருக்காங்க. இது பெரிய செய்தி ஆயிருக்காது. ஆனால் சமீபத்தில் விஜயுடைய மனைவி விவாகரத்து வழக்கு போட்டு ஒரு நடிகை மேலே குற்றம் சுமத்தினாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்தது ஒரு சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது. தீய சக்தி உருவானா, தீய சக்தி யோகியம் இல்லைன்னு வைங்க, அவங்க கதையை சொன்னால் கதை எங்கெங்கேயோ போகும். ஆனால் மக்களுக்கு தீய சக்தி அதுன்னு தெரியும். அவன் அப்படி தான் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்ககிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, இந்த நியாய தர்மத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு மக்களுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்க்கலை. அவங்கக்கிட்ட நீ யோக்கியம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா, நீ எப்படி பண்ணாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு புதிய விடியலை தேடுகிறார்கள் மக்கள். இந்த தீய சக்தியை ஒழிச்சிட்டு வேற ஒரு ஆள் வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ விஜய் போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதாக மக்கள் ஆதரவெல்லாம் பார்க்கும்போது அந்த வாய்ப்பு இருப்பதாக எங்களை போன்றவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் எங்களை போன்றவர்கள் கூட உங்களை ஆதரிப்பதற்கு காரணம் அந்த தீய சக்தியை ஒழிக்கக்கூடிய ஒரு இது செல்வாக்கு நம்ம என்டிஏ கூட்டணியை விட உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்தாவது அந்த தீய சக்தியை ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்குறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நான் என்ன கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு வேறு, தமிழ்நாடு கல்ச்சர் வேறு. இது மேற்கிந்திய பண்பாடெல்லாம் இங்கே இருக்காது. இங்கே தமிழனுடைய இதே வேறு, பாரம்பரியமே. இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருந்த பாரம்பரியம். முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரியவங்கெல்லாம் தமிழ்நாடுனாலே அந்த கலாச்சாரத்துக்கு பேர் போனது. இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கணும். இஸ்லாமியர்களில் பல திருமணங்கள் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் இஸ்லாமியன் இருக்கான் பாருங்க, அவனை போய் தேடி தேடி கண்டுபிடிங்க. பல திருமணம் பண்ணவனை உங்களால் ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு மனைவியை ஒரு குழந்தையோடு வாழுவான். காரணம், அவன் இஸ்லாமியன் என்பதை விட அடிப்படையில் அவன் தமிழன். அது தமிழ் பண்பாடு அவன் உடம்புல ஊறி இருக்குது. அதுதான் அந்த தமிழன்னாலே அதுதான். எதுக்கு தலைநிமிர்ந்து தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடானா நம்முடைய கலாச்சாரம். இந்த தமிழனுடைய கலாச்சாரத்தை பார்த்து நான் எப்போ பெருமைப்பட்டிருக்கேன்னா, இதெல்லாம் சரித்திரம். பர்மாங்கிற நாடு மிகப்பெரிய அளவில் வளமான ஒரு நாடு. அது இந்தியாவில் தான் இருந்தது. பர்மா இந்தியாவை சேர்ந்தது. வெள்ளைக்காரன் தான் தனியாக சுதந்திரம் பிரித்து கொடுத்தான். இப்போ பர்மா இருக்கும்போது பர்மாவில் நிறைய தமிழர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியே போயெல்லாம் வேலை செஞ்சாங்க. அங்கேயே பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க. கோடீஸ்வரங்களா, லட்சாதிபதி கோடீஸ்வரங்களாக ஆகிட்டாங்க. பர்மா நாட்டை சேர்ந்தவர்கள் சோம்பேறிகள். அவன் உழைக்க மாட்டான். தமிழன் போனான், உழைச்சான், கோடிக்கணக்கில் அப்படி கோடீஸ்வரன். 10 கார் வச்சான், பங்களா வச்சான். இதெல்லாம் வந்த உடனே தமிழர்கள் கை அங்கே ஊங்கியது நம்ம பர்மாவில். அப்போ அரசாங்கங்கள் எல்லாம் பர்மாவை சேர்ந்தவங்கள் எல்லாம் வைத்தறிச்சல் பட்டாங்க. தமிழர்கள் அங்கேருந்து வந்தாங்க, தென்னிந்தியாவிலிருந்து. அவர்கள் கோடீஸ்வரராக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்ப்பு வந்தது. இதை தனக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொண்டது இராணுவம், பர்மா இராணுவம். மக்கள் எதிர்ப்பை பயன்படுத்தி இராணுவம் ஆட்சியை கைப்பிடித்து எல்லா தமிழர்களும் பர்மாவை விட்டு வெளில போகணும். எதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. காரா சொந்தம் இல்லை, வீடா சொந்தம் இல்லை, நகையா எல்லாத்தையும் போட்டு போயிடணும். அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. தமிழர்கள் வங்கி கணக்கு. கோடீஸ்வரனாக படுக்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு பிச்சைக்காரனாக எழுந்திருக்கிறாங்க. பத்திரிகையை திறந்தா பர்மா தமிழர்கள் வங்கி கணக்கு அனைத்தும் முடக்கப்பட்டன. பர்மா தமிழர்கள் வீடு பறிமுதல் செய்யப்பட்டது, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீங்கள் 3 மாதம் to 6 மாதம் காலக்கெடுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு போட்டாங்க. அந்த டைமில் ஒரே ஒரு சலுகை கொடுத்தாங்க. என்னென்னா, பர்மா பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சினிமா நடிகைகள் மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய பர்மா தமிழர்கள் அவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தாலும், திருமணம் ஆகாமல் இருந்தாலும், ஒரு பர்மா பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் பர்மா சிட்டிசனாக ஆகிடுவாங்க, பர்மா பிரஜை ஆகிடுவாங்க. அவங்க இங்கேயே இருந்துக்கலாம்.
ஆனால் அவர்கள் மனைவியும் குழந்தையும் பிரஜையாக முடியாது. அவர்களே இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் மட்டும் இங்கே இருந்து கொண்டு பர்மா பெண்களுடன் வாழலாம் போட்டாங்க. இருந்தவன் பூரா யார் இங்கே 5 லட்சம் பேர். அந்த காலத்தில் 5.5 லட்சம் பேர் சுத்த தமிழன், பச்சை தமிழன். மற்றவனாக இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியும் குழந்தைகளையும் அனுப்பியிருப்பான். ஆனால் பர்மாவில் இருந்த தமிழர்கள் கலாச்சாரம் அவன் தலைமையில் வந்தது. அவனுடைய கலாச்சாரம் தமிழன்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு அவன் விட்டு கொடுக்க தயாராது. எல்லா ஆண்களும் எனக்கு அழகான பர்மா பெண்கள் வேண்டாம், எனக்கு சொகுசான பர்மா வாழ்க்கை வேண்டாம், நான் அகதியாக ஏழையாக என் மனைவியுடனும் எனக்கு பிறந்த குழந்தைகளுடனும் என் தாய் நாட்டுக்கு போக தயார்னு மனைவியை ஒரு கையில் பிடிச்சிட்டு குழந்தைய ஒரு கையில் தூக்கிட்டு மற்ற பிள்ளைகளையும் கையில் அழைத்து கொண்டு பிச்சைக்காரனாக வெளியில் வந்தான் பர்மாவில் இருந்த தமிழன். காரணம் அவனுடைய கலாச்சாரம். தமிழ்நாடுனாலே இப்படித்தான் கலாச்சாரத்துக்கு பேர் போனது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேர் போனது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழினத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் அது இரத்தத்தோடு ஊறிய உணர்வு. அவன் எல்லாத்தையுமே இதைத்தான் எதிர்பார்ப்பான். குறிப்பாக அரசியல் தலைவர்களிடமெல்லாம் இதை எதிர்பார்ப்பான். நம் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க சொல்லுங்கள். ஓமந்தூரார் இருந்தார், அடுத்தது ராஜாஜி இருந்தார், காமராஜர் இருந்தார், அண்ணாதுரை இருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றியெல்லாம் எனக்கு அவரை அதிகம் தெரியாது. காமராஜரை பற்றி மட்டும் கொஞ்சம் தெரியும். ஆனால் அண்ணாதுரை அவர் உயரமே 5 அடி. அவருக்கு ஒரு 4 அடியில் பொண்ணை பார்த்தாங்க. அண்ணாதுரை மனைவி ராணி அம்மா, இவர் 5 அடி, அவங்க 4 அடி, 4 அவருக்கு தோள்பட்டிக்கு இருப்பாங்க. அண்ணாதுரை முதல்வரானதுக்கப்புறம் கூட வேறு எவனாக இருந்தாலும் மனைவியை கூட கூட்டிகிட்டே போக மாட்டான். இவ்வளோ குள்ளமாக இருக்குது நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டமே. அண்ணாதுரை மனைவியை கூட்டிகிட்டு போவார், 4 அடி மனைவியை கூட்டிகிட்டு போவார். அது தான் இந்த மனைவிங்கிற உறவுக்கு மரியாதை கொடுத்தவர். 4 அடி மனைவியை பெருமையாக கூட்டி செல்வார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு அப்புறம் இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் விஎன் ஜானகியோட தான் போவார். அது மாதிரி தான் அவங்களுக்கு இது வந்தது. இடையில் இவங்க கூட்டம் வந்த உடனே கருணாநிதி கூட்டம் வந்தனா அவங்க தமிழர்கள் இல்லை. அதனால் அந்த தமிழ் கலாச்சாரமும் அவங்ககிட்ட இல்லை. அவர் 2 மனைவி வச்சுருப்பார், 2 மனைவியுமே கூட்டிகிட்டு போவார். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. காரணம் அவங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கலை. அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி கூட பார்த்திங்கன்னா நிறைய ஜோடிகளோடலாம் சுற்றிக்கிட்டு இருக்கா, சினிமா துறையில் இருந்தால் அதெல்லாம் வந்தது. யாராச்சும் கண்டுக்கிட்டாங்களா? கண்டுக்கலை. காரணம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கலை. தமிழர்கள்ங்கிற அந்த உணர்வு ரத்தத்தோடு கலந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் விஜய் இப்போ வந்திருக்கீங்கன்னா உங்களிடம் நீங்கள் ஒரு சுத்த தமிழன், உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்ப்பாங்க. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழர் பண்பாட்டை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நிச்சயம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஜெயிச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தீய சக்தியை அழிக்கக்கூடிய மக்கள் சக்தி இருக்குது. நாங்கள் ஏன் உங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம்? நான் அடிப்படையில் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்தவன். நான் ஏன் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியை விட உங்களுக்கு இப்போ இளைஞர்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் அந்த தீய சக்தியை தோற்கடிக்க முடியுங்கிறதுனால தான் எங்களை போன்றவர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு தனிப்பட்ட முறை அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். தமிழன் என்று நிரூபியுங்கள். தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிங்க. தமிழர்கள் ஆகிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் எல்லாம் உங்களிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் இந்த நாட்டில் தீய சக்தியை அகற்றிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி சொல்கிறேன். நான் எடுத்த ஒரு ரகசிய செய்தி. உங்களுடைய பெண் லண்டனில் படிக்கிறார், பலருக்கும் தெரியாது. அதே லண்டனில் கோபாலபுரத்தை பேத்தி ஒருத்தவங்க படிக்கிறாங்க. இந்த கோபாலபுரத்தை பேத்தி மூலம் இவங்க என்னென்ன குடும்பத்தில் என்ன குழப்பம் உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு செய்தி இருக்கலாம். வேறு காரணம் இருந்தாலும் விஜய் என்ற அவங்க சங்கீதாவுக்கு இடையில் மற்ற பெண்களோட தொடர்பு இருப்புக்கும் விஷயம் இருந்தாலும் அதை எலெக்ஷன் டைமில் கிளப்பி இதை தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் சதித்திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு லண்டனிலிருந்தே வந்தது. அதனால் சொல்கிறேன்,
விஜய், நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக, ஒரு ஒழுக்கமுள்ள தலைவராக, ஒரு நல்ல தலைவராக உங்களை கொண்டு வரணும், உங்களை காட்டணும். நீங்கள் மக்கள் உங்களை ரொம்ப நம்பியிருக்காங்க. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு வேறு ஆட்கள் இல்லை. திருப்பி திருப்பி கொள்ளையடிக்கிறவனும், திருப்பி திருப்பி 1000 கோடி 5000 கோடின்னு நாட்டை கொள்ளையடிக்கிறவனும், அராஜகம் பண்ணுறவனும், அக்கிரமம் பண்ணுறவனும், டாஸ்மாகை வச்சு கொள்ளையடிக்கிறவங்களுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எங்கே போவாங்க? யாரை தேடி போவாங்க? கொள்ளையடிச்சிட்டு எலெக்ஷன் டைமில் 4000 5000ன்னு கொடுத்து அவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து அடுத்த மக்களை ஏமாற்றி அடுத்த 5 வருஷத்துக்கு திரும்பி கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள நீங்களே இவர்களை ஒரு உதாரண புருஷராக திகழ வேண்டும் என்று எல்லா மக்களும் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? உங்களுக்கு அந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் நல்ல தலைவராக உருவாகுங்கள். எலெக்ஷன் டைமில் நிறைய பொருளையை கிளப்பி விடுவான், இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுவான். எலெக்ஷன் டைமில் உங்கள் கதவு பூரா எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அதனால் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு உண்மையான தமிழனாக நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். அடுத்தது, தமிழ்நாடு கவர்னர் RN ரவி மாற்றப்பட்டுள்ளார். எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. இந்த தீய சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். எதுவுமே பண்ண முடியலை, மோசமான சட்டமெல்லாம் உருவாக்க முடியலை. அரசியல்வாதிகளை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக போட்டு 10 கோடி 15 கோடின்னு பணத்தை வாங்கிட்டு துணைவேந்தர்களை போடுவதற்கு நடந்த சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்தார். சரியான பாடம் கற்பித்து கொண்டிருந்தார். இந்த கூட்டம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாம் டெல்லிக்கு ப்ரெஷர் கொடுத்து இவரை மாற்றுவதற்கு பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி உடனே குதிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப டெலிவிஷன்லாம் அவர் கவர்னர் அந்த இதை விட்டு சட்டசபையை விட்டு வெளியில் வந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு டாட்டா அப்படின்னு போட்டு கிண்டல்லாம் அடிக்கிறாங்க. அது அந்த டிவிங்கெல்லாம் அப்படி தானே, அவங்க எப்போவுமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அழிவு காலம் நெருங்கி விட்டது. இறைவனுடைய இது நெருங்கிடுச்சு. சீக்கிரம் இவர்களுக்கெல்லாம் அழிவு காலம் வரும். அதை பெருமையாக போடுறாங்க. இந்த விஜய் திரிஷா அதெல்லாம் ரொம்ப இதுவாக போடுறாங்க. அதில் ஜெயலலிதா போட்ட மாதிரி, வளர்ப்பு பையன் கல்யாணத்தில் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரும் உங்கள் டிவியை பார்க்க மாட்டாங்க, அது உறுதி. எதிர்க்கட்சியை சேர்ந்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேலி பொருளாகி கவர்னர் மாற்றப்பட்டார் அப்படி இப்படின்னா ரொம்ப பெருமிதாக போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குதிச்சுக்கிட்டு. ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், நடந்த விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஏன் மாற்றப்பட்டாருன்னா, பொதுவாக ஒரு கவர்னரை மாற்றும் போது அந்த கவர்னர்கிட்டே கேட்பாங்க, உங்களுக்கு 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அதனால் உங்களை வேறு எதுக்கு மாற்றலான்னு இருக்கும், எந்த மாநிலத்துக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாநிலம் இந்த மாநிலம் இந்த மாநிலம். அந்த மாதிரி ஒரு இதாக கருத்தை கவர்னர்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலைன்னா, டெல்லி செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, அங்கே வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இந்த தடவை தோக்கடிக்கணும், பிஜேபி பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை அடக்குமுறையில் ஈடுபடுறாங்க. கொலையெல்லாம் நடக்குது எலெக்ஷன் டைமில். அப்போ இங்கே ஒரு பலமான கவர்னர் தேவை. இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் பலமான ஆள் இல்லை. இவர் இருந்தால் மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருவாங்க. RN ரவி மாதிரி இருந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அப்படின்னு டெல்லியில் என்ன செஞ்சுருக்காங்க. யாரை போடலாம் அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்னர் RN ரவியை போடலாம். அவர் தீவிரவாதிகள் எல்லாம் இது பண்ணி நாகாலாந்தில் நல்லா செயல்பட்டவர். இங்கே அரசியல் தீவிரவாதிகளை எல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா இது பண்ண பயமுறுத்தினார். அவர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ இங்கேயும் ஒரு தீய சக்தி இருக்க, உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் தீய சக்தி இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும். அவங்கள தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரப்பர் செருப்பு தான் போட்டுருப்பாங்க முதலமைச்சராக இருந்தாலும். அவங்க இருக்கிற வீடெல்லாம் 100 கோடி வீடு இல்லை. செனட் ஆஃப் ரோட்லேயும் வேளச்சேரியும் 100 கோடி வீட்டில் அவங்க தங்கலை. சாதாரண குடிசை வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் ஒரு வீடு வச்சு அங்கே தங்கியிருக்காங்க. அரசியலில் சம்பாதிக்காதவர். ஆனால் அவருடைய கொள்கைகள் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஊழல் அவர் மேலே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தியே இவங்க ரயில்வே மந்திரியாக இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் ரயில்வே மந்திரி.
ராகுல் காந்தி அப்போ தான் அரசியலுக்கு வராரு. இந்த அம்மாவை பார்க்கும்போது ரப்பர் செருப்பு போட்டு வேகமாக நடந்து போகணுன்னு இவங்க யாருன்னு கேட்குறேன். இவங்க தான் மம்தா பானர்ஜி, நம்ம ரயில்வே மந்திரியா. பக்கத்திலேயே போய் கும்புறாரு. நான் வந்து ராகுல் காந்தி, நீங்கள் தான் ரயில்வே மந்திரின்னு கேட்கு, ரப்பர் செருப்பு போட்டிருக்கீங்களே, அப்போ கார் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறது. நானோ கார் வச்சுருக்கேங்கிறாங்க ஒரு மந்திரி. நானோ கார், நான் 1 லட்சம் ரூபா கார், டப்பா கார். அப்போ தான் டாட்டா போட்டான் 1 லட்சம் ரூபா கார். எல்லா மந்திரிகளும் எல்லா இவங்களும் 1 கோடி ரூபா கார் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், திமுக மந்திரிலாம் எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கான்னு. அங்கே 1 லட்சம் ரூபா கார் வச்சுருக்காங்க. அப்படியே அசந்துட்டார் ராகுல் காந்தி, கையெடுத்து கும்பிட்றாரு. அம்மா, நீ உங்களை மாதிரி ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இவங்க விளம்பரத்துக்காக வைக்கல, அப்படி தான் இருந்து அவங்க அடிப்படை விஷயம். அதனால் மம்தா பானர்ஜினாலே எனக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை. பதவியில் இருந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தும் சாதாரண இதில் இருந்தாங்க. ஆனால் அவர் செய்யக்கூடிய ஆட்சி வந்து எப்படின்னா அடித்தடி இதெல்லாம் இறங்கிடுவாங்க. கொலை எல்லாம் பயங்கரமாக நடக்கும் எலெக்ஷன் டைமில். பிஜேபி அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும். அதனால் இவங்களை எப்படியாச்சும் அடக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அதனால் மம்தா பானர்ஜி வந்து தீய சக்தின்னு நான் சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர்கள் ஒரு எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு. அதனால் கவர்னர் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எவன் கலாட்டா பண்ணுறானோ, எவன் லஞ்சம் வாங்குறானோ அங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் தானே போய் ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்கே கொள்ளையடிக்கிற கூட்டம்னோன்னா போலீஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. இப்போ இங்கே வன்முறையில் ஈடுபடுற கூட்டம்னு அதே போலீஸ் ஆஃபீஸரை அங்கே கொண்டு போய் போடுறாங்க. அதனால் அவர் அங்கே தேவைப்படுகிறார். இவர் கேட்டிருக்காரு, என்னை கேட்காம ஏன் போட்டீங்க, அவசரம்ப்பா, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த அம்மா இங்கே வன்முறையெல்லாம் கட்டவிழ்த்து விடும். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம், இவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, இப்படியே சொல்லியிருக்காங்க டெல்லியில். அவங்க எதை இது பண்ணாங்கன்னு தெரியல, இவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, ஆனால் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால் ஆர்.என். ரவி போனதில் தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் அப்படின்னாலுமே தமிழ்நாட்டை விட அவர் அங்கு அதிகம் தேவைப்படுகிறார். ஆனால் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சார்ஜ் தான் போட போகிறோம் தமிழ்நாட்டுக்கு, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு உங்களை திருப்பி அங்கே போட்டாலும் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம கூட்டம். ஆனால் எலெக்ஷன் அப்புறம் இந்த கூட்டம் இருக்காத, அதுதான் பெரிய. அப்புறம் அங்கே ஆர்.என். ரவி தேவையே பட மாட்டார். அதனால் ஆர்.என். ரவி மாற்றம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் எடுக்கப்பட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது புதிய பாணியில் ஸ்டாலின் ஓட்டு வேட்டை. நல்லா பாருங்கள், இந்த கூட்டம் ஒரு தடவை திமுகவை சேர்ந்த ஒருத்தர், திமுக உறுப்பினர், அம்மன் கோயிலுக்கு போய் தீ மிதித்தார். கருணாநிதி அவரை கட்சியை விட்டு விளக்கினார். விளக்கிட்டு என்ன சொன்னார், இது மூட பழக்கம், தீ மிதிக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, அவரை கட்சியை விட்டு விளக்கிறேன்னு. அதே கூட்டம் இப்போ என்ன பண்ணுதுன்னா, கருப்புசாமி வேஷம் போட்டு பெண்களை ஏமாற்றி ஓட்டு கேட்குது. இந்த வீடியோவை பாருங்க. கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப அதை கொடுத்ததுனால ரொம்ப. யாருமா? மாமியார் சாமி. மாமியார் முதியோர் உதவி தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? அதனால புள்ளிய உதவி செய்யறவங்க கலைஞர் ஸ்டாலின் வளர்ச்சி தமிழ்நாடுகள். சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல எல்லாம் கருப்புசாமின்னா ஏதோ சாமி வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அங்கே ஒரு திமுக காரன் கருப்பு சாமியாக வேஷம் போட வச்சுட்டான். கருப்பு சாமிக்கு உண்மையே சாமி வரும், குறி சொல்லுவாங்க, எல்லாம் காலில் விழுவாங்க, எலுமிச்சம்பழம் கொடுக்கும், தலையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த கூட்டம் போலி கருப்பு சாமியை கொண்டு வந்துட்டான். திமுக காரனையே கொண்டு வந்து அவனுக்கு கருப்பு சாமி வேஷம் போட்டு, டேய் ஸ்டாலின் வருவாரா கேளு, 1000 ரூபா கொடுப்பாரா, 1000 ரூபா கொடுத்தாரா, 2000 ரூபா கொடுத்தா, வீக் பாயிண்ட்டை பிடி, 5000 கொடுத்தாரா, வீக் பாயிண்ட்டை பிடி. ஸோ இந்த திமுக காரன் கருப்பு சாமி வேஷம் போய் கேட்குறான், 1000 ரூபா வாங்கினியான்னு. அதுக்கு உண்மையிலே சாமி தான் வந்து கேட்குதுன்னு. ஆமாம், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு டெக்னிக். ஆமாம், இன்னும் கிடைக்கும். திமுகவுக்கு ஓட்டு போடு, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு. பகுத்தறிவு பாசறைகளே, சாமி வேஷம் போட்டு ஓட்டு கேட்குறீங்களோ, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எந்த சாமி இல்லைன்னீங்களோ, எந்த சாமியை செருப்பால் அடிச்சிங்களோ, எந்த தீ மிதித்ததற்காக எந்த நடவடிக்கை எடுத்தீர்களோ அந்த சாமி வேஷம் போட்டுட்டு போய் ஓட்டு கேட்குறீங்களே. முன்னாடி குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட்டு ஓட்டு கேட்டீங்க,
இப்போ சாமி வேஷம் போட்டு ஓடுறீங்க, வெக்கமா இல்லையா பகுத்தறிவாதிகளுக்கு? எதுக்கு எங்கள் எல்லைக்கு வரீங்க? சாமி எல்லைக்கு வரீங்க? ஆன்மீக எல்லைக்கு எதுக்கு வரீங்க? உங்களுக்கு தான் திருப்பரங்குன்றத்தில் தீபமேத்தவே பிடிக்காது. அப்போ இது மட்டும் மக்களை ஏமாற்றி கருப்பு சாமி வேஷம் போட்டு இதாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? அந்த கருப்பு சாமியை உங்களை மன்னிக்க மாட்டார். கருப்பு சாமி குற்றம் பண்ணிட்டீங்க. கருப்பு சாமி என்ன செய்கிறாருங்கிறத நிச்சயம் வருங்காலத்தில் நீங்கள் உணர்வீர்கள். இதெல்லாம் ஒரு மோசமான அணுகுமுறை அப்படிங்கிறத எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்ண உங்கள் காதலே விழுகாது. அந்த கூட்டத்துக்கு அதில் மறுபடியும் நம்ம சொல்லிட வேண்டியதுதான். எதிர்ப்பு இது வந்து மோசமான அணுகுமுறைங்கிறத பதிவு செய்வோம். அடுத்தது ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட், தமிழில் என்னென்னா ஸ்டாலின் அறிக்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. சொல்லிட்டார் ஸ்டாலின், இன்னும் சில நாட்களில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படும். என்ன ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்? ஸ்டாலின் அறிக்கை வெளியிடப்படும். அந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுக்குறீங்களே, அது வேறு அறிக்கை. அப்போ இது என்ன அறிக்கை? இது வேறு அறிக்கை. அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்வோங்கிறத சொல்லுவோம். நீ அடுத்த 5 ஆண்டுகளில் பாவம் பென்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பழைய பென்ஷன் அவன் பூரா போராடிக்கிட்டு இருக்கான். பேங்க்கில் லோன் கொடுப்போம், நீங்கள் அவங்கள பூரா ஏமாற்றிட்டீங்க. அவன் உங்களை தேடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன அடுத்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டுங்க? அது வேறு, இது வேறு. அது ஸ்டேட்மெண்ட்டு வேறு, இது ஸ்டேட்மெண்ட் புதிதாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது. அதனால் புதுதை கொண்டு வர போகிறோம். முதல் சொல்லிட்டாரு 2.0, 2.0. அது 2 0ன்னு தான் அர்த்தம், 2 முட்டைன்னு அர்த்தம். 2.0 அவதாரம் எடுப்பேன்ட்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே, அது எப்படி உங்களுக்கு இவ்வளவு தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு 11 லெட்டர் பேடு கட்சி, 12 லெட்டர் பேடு கட்சியை சேர்த்துட்டாங்க. ஒரு தொகுதியில் ஒருத்தனுக்கு 10 ஓட்டு இருக்காது, அவனுக்கு பூரா ஒவ்வொரு சீட்டு. விநாசகால விபரீத புத்தி கரெக்டாக கொண்டு வந்தாங்க இறைவன். எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கொடுத்துட்டு இவருக்கு தெம்பு வந்துருச்சு, நம்ம தான் ஜெயிச்சிட போகிறோம். அந்த ஒன்று 75 லட்சம் போச்சே, அதெல்லாம் மறந்துட்டாங்க. சார் ஓட்டு அதெல்லாம் மறந்துட்டாங்க. எப்பா 75 லட்சம் புதிய வாக்காளர் வரானே, அதில் 90% விஜய்க்கு போடுவானே, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரலை. 1.5 கோடி பேர் இளைஞர்கள் இருக்கானே, 18 வயசுலேருந்து 30 வயசு வரை, அவெல்லாம் ஓட்டு போட மாட்டான். அதுவும் மறைச்சிச்சு கண்ணை. ஆனால் ஜெயிச்சிருங்க அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிருமே. எல்லாம் 10-13 லெட்டர் பேடு கட்சியை வந்து 12 கட்சியை சேர்த்துட்டேன், அதனால் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் 2.0 அப்படிங்கிற. என்னத்தை ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டு? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு, நீங்களே 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் வாங்கி வச்சுட்டு இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க என்ன இருக்குது? எல்லாரும் ஏமாத்திறது தான். நம்ம ஜனங்க இந்த கருப்புசாமி வேஷம் போட்டு வந்தோம்னா ஐயா ஐயான்னு கும்பிட்றாங்கல்ல, சொல்கிறவன் திமுககாரன் அந்த பெண்ணுக்கு தெரியலையே, ஏதோ கடவுள் வந்து சொல்லுதுன்னு அது மாதிரி ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதனால் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டை யாரும் நம்பாதீங்க. போன தேர்தலில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே எதுவும் நடக்கலை. அவன் தான் இந்த இதை கத்திக்கிட்டு இருக்கான், போராடிக்கிட்டு இருக்கான். அதனால் புது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணேன், இதுக்கிடையில் ஓபிஎஸ் பையன் என்ன பண்ணிட்டாரு, போய் மனு தாக்கல் செய்யலை, விருப்ப மனு இவரோட விட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, தேனியில் ஸ்டாலின் உதயநிதி 2 பேர்த்துக்கும், தேனியில் போடியில் ஆண்டிப்பட்டியில் 3 இடத்துலையும் மனு தாக்கல். இவங்க 2 பேருக்கும் இங்கே வந்து போட்டியிடணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யும். ஏன் அங்கே 3 இடம் போட்டாருன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, சென்னையில் இருந்துன்னா அவங்க 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் நேராக அங்கே போய் போடியிலையும் தேனியிலையும் போடுறாங்க, ஆண்டிப்பட்டி. அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க, அது சென்னையில் தேராது. உங்கள் தொகுதியில் 1 லட்சம் கள்ள ஓட்டு போயிடுச்சு, பையன் தொகுதியில் வந்து 95,000 கள்ள ஓட்டு போயிடுச்சு. அதனால் அவர் சொல்கிறபடி அந்த பக்கம் ஏதாச்சும் தேர்மானு பாருங்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த தேனி போடி ஆண்டிப்பட்டியெல்லாம் முக்குளத்தோல் கொஞ்சம் அதிகம். முக்குளத்தோல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முத்துராமலிங்க சமாதிக்கு போய் நினைவிடத்துக்கு போய் விபூதியை கையில் வாங்கி கொட்டினீங்க, அது ஒவ்வொருத்த மனசுலையும் பதிஞ்சிருக்கு, முக்குளத்தோல் மனசு. அதனால் ரவீந்திரநாத் சொல்கிறான்னா அங்கே போய் நின்றுடாதீங்க. மெட்ராஸ் ஆச்சு டெபாசிட்டுக்கு கிடைக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா டெபாசிட்டே கிடைக்காது. அதனால் வேறு தொகுதி தேடுங்க, தஞ்சாவூர் சைடு தேடுங்க. தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு 2-3 தொகுதி இருக்குது. நானே பேர் சொல்கிறேன். நன்னிலம் போகும், அங்கே கொஞ்சம் உங்களுக்கு எட்ஜ் இருக்குது, கொஞ்சோன்னு நெருக்கி வருது. திருவாரூர் போனீங்கன்னாலே தோற்று போயிடுவீங்க, திருவாரூர் நிலைமை சரியில்லை. அதனால ஒரு 2-3 தொகுதி சொல்கிறேன்,
அங்கே போயிடுங்க. நீங்கள் வாட்டுக்கு கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜியை நம்பி கோயம்புத்தூரில் போய் நின்றுடாதீங்க. அங்கே நிலைமை மோசமாக இருக்கிறது. உங்களுக்கு நிலைமை சுமாராக இருக்கிறது. சவுத்து பக்கம் இருக்குது, கொஞ்சம் சவுத்து பக்கம் போங்க. ராமநாதபுரத்தில் போய் ராமநாதபுரம் தொகுதியில் நில்லுங்க. ஏன்னா 4-5 முஸ்லீம் லீக்கை கூட வச்சுருக்கீங்க. அங்கே நின்னீங்கன்னா ஜெயிக்கலாம். உதயநிதிக்கும் சொல்கிறேன், இவர் இது தங்கம் தென்னரசிட்ட சொன்னீங்கன்னா அவர் சில தொகுதி சொல்லுவார். தேமுதிகவெல்லாம் சேர்த்துட்டிங்கல்ல, அதனால் அந்த திருச்சுழியை சுற்றி சில தொகுதி இருக்குது. அங்கே 2 பேரும் போய் அங்கே நில்லுங்க. ஆனால் அங்கேயும் முற்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் நின்று ட்ரை பண்ணுங்களேன். இப்போ அந்த ஓபிஎஸ் இது பையன் சொல்கிறபடி இங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நிலைமை தலைகீழாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அடுத்த கட்ட செய்தியாக பதிவு செய்ய வரும். அடுத்தது ஸ்டாலின் இங்கே பேசி முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் போய்ட்டார். சர்வதேச அரசியலை பற்றி பேசு. அவருக்கே பார்த்தார், என்னடா இங்கேயே இதை பற்றியே பேசிக்கிட்டு, சும்மா எடப்பாடி இங்கே நெய்னார் நாகேந்திரன் அண்ணாமலை இப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் போயிடும், நேஷ்னல் பாலிடிக்ஸ் போகலான்னா அது சொல்லிட்டார் அவர். நீங்கள் இதுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வரணும்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இது அவங்க அப்பா டைலாக். அவங்க அப்பா அப்படி தான் சொன்னார், உங்களை பிரதமராகணும், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் லாயக்கில்லை, பிரதமராவதற்கு நான் லாயக்கில்லைங்கிறது என் உயரம் எனக்கு தெரியும். அவராச்சும் பிரதமராகிறதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி என் உயரம் எனக்கு தெரியும்னார். இவர் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவராகிறதுக்கே நான் லாயக்கில்லைன்ட்டு என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதனால் இப்போ ஆனால் அதை விட்டுட்டு ஐஎன்டிஏ கூட்டணிக்கே லாயக்கில்லைன்ட்டு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பேசலாமா? என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு 1 மாத காலம் அவர்களுக்கு அனுமதி அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவார், நமக்கு சொல்லனாலும் அவராக சொல்வார். என்கிட்ட பேசுனாங்க, நான் தான் சண்டையை நிறுத்தினேன் பாரு. இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் அவர்கிட்ட பேசவே இல்லை, சும்மா சொல்லுவார். அது மாதிரி 1 மாதம் உனக்கு அனுமதிப்பாங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம என்ன ஈரானில் அதுக்கு ஸ்டாலின் சொல்கிறார், அது எப்படி அமெரிக்கா நமக்கு அனுமதி கொடுக்கலாம்? அவராக ட்ரம்ப்பாக புலம்புவார்ப்பா, ட்ரம்ப்பாக சொல்லுவார். அவர் சொன்னதுக்கெல்லாம் மோடி உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசியலை புரிஞ்சுக்கங்க. அங்கே வச்சு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெய்சங்கர்னு ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்தார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் சர்வீஸ் பண்ணவர், 30-40 வருஷம் சர்வீஸ் பண்ணவர். அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், பெஸ்ட்டு மந்திரி, அறிவான மந்திரி. அவர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டு இதெல்லாம். நம்ம இங்கே லோக்கலு, இங்கே சுற்றி நீங்கள் சொன்னபடி உங்கள் உயரம் வேறு, அவர் உயரம் வேறு. அவருக்கு நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணலாமா? அமெரிக்கா எப்படி நமக்கு அனுமதி கொடுக்கலாம்? அவன் சொல்கிறான், என்னென்னா ஈரான்கிட்ட தான் நம்ம ஆயில் வாங்குகிறோம். என்ன இப்போ ஈரான் சண்டையில் போயிடுச்சு, அதுக்காக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஈரான் சண்டைக்கு போயிடுச்சு, நீங்கள் அங்கே தான்ப்பா என்ன வாங்குறீங்க, ஒரு மாதத்துக்கு ரஷ்யாவில் வாங்கிக்கோங்க, நிலைமை சரியாகிற வரன்னு சொல்கிறோம். அது நீ எப்படியே அனுமதி கொடுக்கலாங்கிறது. உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியாது, இங்கே என்னென்ன நடக்குது உலகத்தில். உலகத்தின் அரசியல் சாதாரண அரசியலா? அமெரிக்கா இஸ்ரேல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அவங்கெல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ரஷ்யாவோட புட்டின் அவர் மட்டும் தனியாக ஒரு பக்கம், இந்த பக்கம் சைனா இவங்க ஒரு பக்கம். இப்படி உலகமே உலக அரசியல் 4 சக்திகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தனை எப்படி அமுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக எப்படி இது பண்ணலாம். சைனா வரான், சைனா வந்துட்டு லண்டனில் துறைமுகத்தை வாங்கிட்டான். லண்டன் இதில் இலங்கையில் ஏன் தொழில் பண்ணணும், மற்ற நாடுகளை பற்றி கவலை இல்லை. நேபாளத்துக்கு கடன் கொடுத்து வச்சுருக்கான், பங்களாதேஷுக்கு கடன் கொடுத்து வச்சுருக்கான். ஏன் இந்த நாடுகளெல்லாம் அபகரிக்கணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி பண்ணணும்? இந்தியாவை இப்போ தான் பயந்தாங்க, ட்ரம்ப் இப்போ தான் பயந்தார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் 1 நாள் 2 நாள் அடித்தோன்னா, ஆகா இந்தியா இவ்வளோ பலமாக இருக்கானா, நம்மளே ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற பயம் ட்ரம்ப்புக்கு இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மகிட்டே இல்லையே, இது எங்கே வாங்கினா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சாரி ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பெங்களூர், அவங்களே தயார் பண்ணுறாங்க, நமக்கே தெரியாத தயார் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க இந்தியாவை பார்த்து. அங்கே ராணுவம் ஒன்று இருக்குது, உலக நாடுகள் அரசியலை பற்றியெல்லாம் டெய்லி அவங்க நோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் இந்த நாடு இப்படி இருக்கான், இந்த நாடு
இப்படித்தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் பாலிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சும்மா ஒரு திமுகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் நாட்டை ஆண்டுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. பேசுகிற அளவுக்கு இங்கே யாருக்கும் தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. பெரிய பெரிய வெட்டரன், பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்தியாவில் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுங்கள். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரும் சொல்லியிருந்தார், திருமாவளவனும் பேசியிருந்தார் அமெரிக்கா அதை பற்றி. அந்த கருணாஸ் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தார், அமெரிக்கா கொடுங்க தமிழ்நாடு அரசியலுக்கான்னு சொல்கிறேன். வாயை மூடிட்டு வேலையை பாருங்கள். இந்திய அரசியலில் சர்வதேச அரசியலை பேசுவதற்கு உங்கள் யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால் ரஷ்யாவோட ஒரு மாதம் பெட்ரோல் வாங்கிக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுன்னு அடிப்படையே வேறு. அது உங்களுக்கு புரியாது. இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருப்பது தான் நம் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.